அன்பும் இருக்கும் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் வியாதிகளும் நோய்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் உங்களுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர், இந்த காலங்களில் எங்கள் அதிசயங்களை காணும்படி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிற என் கர்த்தர், இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை நாளே நாங்கள் நடத்தப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், ஈருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி காக்கிற கிருபை ஸ்தோத்திரம். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இந்த மூன்றும் ரொம்ப நெசசரி ஆன காரியங்களை செய்கிறது. ஸ்தோத்திரம். சிலரை மன நிறைவோடு வைத்திருக்கிறேன். சிலர் மன குழப்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரும்படியான கிருபை தந்திருக்கிறேன். சிலருக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறேன். சிலருக்கு களிப்பை கொடுத்திருக்கிறேன். இரவிலே அழுகை இருந்தது, காலையிலே களிப்பு உண்டாயிற்று. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையும் மகத்துவம் நிறைந்த தேவன். நீர் சர்வ வல்லவர். அப்பா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறபடியே தினந்தோறும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் விடுதலை கொடுத்து வருகிற தயவு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். வார்த்தையே அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை.
என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி. வியாதியா இருக்கிறவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க, நோயோடு இருக்கிறவங்க, இந்த காலங்களில் அநேகருக்கு ஜுரம், சளி, இரும்பல், தலைவலி, உடல்வலி. நாம் தேட வேண்டிய பரிகாரி யெகோவா ரஃபா. சொல்லுங்க, யெகோவா ரஃபா. நானே உன் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒன்றையும் ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லுங்க. சரும வியாதிகள், இருதயத்திலே, சிறுநீரகத்திலே, ஜீரண உறுப்புகளிலே ஒருவேளை கற்கள் இருக்குமுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற இதே வினாடி எல்லாம் கரைந்து வெளியே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கூட மன அழுத்தத்தோட, டிப்ரெஷனோட, பிரச்சனைகளோட இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். எஸ் லார்ட், நீங்க சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிறவர். உலகம் கொடுக்க கூடாத தெய்வீக சமாதானத்தை அருளுகிற கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை தார். வழி தெரியாமல் அலைகிற பிள்ளைகள் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவாந்திர வெளியிலே வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எல்லா தடைகளும் விலக்கி, இரும்பு தாழ்பார்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுத்து, உங்கள் கடன்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற என் கர்த்தர், திருமண காரியத்திலே உங்களுடைய கிருபையின் இரக்கமுள்ள கரம் நேர்வழியாய் நடத்தட்டும். வேலை வாய்ப்புகளிலே கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வரட்டும். மாத்திரமல்ல ஆண்டவரே, விசேஷமாய் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் இந்த கர்ப்பத்தின் கனியை பார்க்கிற கிருபையை தார். இப்பொழுது ஒரு கனி பூ பூத்து காய்க்கிறது நான் பார்க்கிறேன். ஒரு ஆரோனை பெற்றெடுக்க போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களும், நோய்களும், எல்லா வியாதிகளும் மறைந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தரியு ராஜபாரம் காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசினுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்த ஜெயம். இன்றைக்கு அதுதான் பார்க்க போறோம். வெற்றி, ஜெயம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கை. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கை அவசியம். ஜெபம் இல்லாமல் ஜெயம் கிடைப்பது அரிது, கிடைக்காது. வித்வுட் பிரேயர் there is no victory. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, 6ஆம் அதிகாரத்திலே ஒரு ஒரு சாசனம் எழுதப்படுகிறது. ஒரு சாசனம். என்ன சாசனம்னா, 7ஆம் வசனத்திலே எவனாகிலும் 30 நாள் வரையும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து
உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி, இப்போ தானியேலுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி, இந்த அதிகாலையிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு செய்தினா, உன்னை சுற்றிலும் இப்பொழுது பொறாமை நிறைந்தவர்கள், உன்னுடைய வளர்ச்சியிலே பொறாமைப்படுகிறவர்கள், உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட்டம் கூடி இருக்கிறார்கள். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் அறிவியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேனா? ஆதியாகமம் 18:19 நேற்று நம்ம பார்த்தோம். 19:18, 18:19. அறிவிக்காமல் நான் செய்வேனா? இன்றைக்கு நான் ஆவியில உணர்கிறேன், நம்மை சுற்றிலும் பாருங்க எத்தனை பேர் பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் தானியேலை விழுத்த ஆலோசனை பண்ணினார்கள். ஒருவன் நல்ல வரான் அப்படின்னா அவனுக்கு விரோதமாய் நிறைய பொறாமை, அவனை வீழ்த்த நினைக்கிற அந்தகார வல்லமையின் கிரியைகள், மனித முயற்சிகள், இவை எல்லாம் அவனை சுற்றி நெருக்கும். இங்க ராஜாவிடத்திலே போயிட்டு அவங்க கையொப்பமே பெற்று விட்டாங்க, தாக்கீது சீல் போட்டுட்டாங்க. போட்டுட்டு 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேறு யாரிடத்திலும் அவர்கள் வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டினா ராஜ்யத்தில் இருக்கிற, அரண்மனையில் இருக்கிற சிங்கங்களுக்கு இரையாக்க வேண்டும். இன் அதர் வேர்ட், கொலை செய்யப்பட வேண்டும். இது பாருங்க, திடீரென்று நல்லதான் போயிட்டு இருந்தது. நீங்க 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த இறுதி பகுதி, நாளைக்கு நான் தானியேலுடைய வளர்ச்சியை பத்தி நான் சொல்றேன், அவர் எப்படி வளர்ந்தார் என்று. இப்போ 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். இப்படி இருக்க 3ஆம் வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தா. அவன் நினைக்கும் பொழுதே அதை தடை செய்ய 5 பேர் கொண்ட ஒரு குழு சேர்ந்து போயிற்று. இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி, நம்ம குடும்பத்துல திருமணத்தை, நம்ம குழந்தைகளுக்கு பிள்ளை பேரை, அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை, அல்லது நல்ல உயர்வை, அல்லது வெளிநாட்டுல நல்ல வேலையை வராதபடிக்கு, கடன் அடைக்காதபடிக்கு தடுக்கிற பொல்லாத ஆவிகள் திடீரென்று மனித ரூபத்திலே வருகிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? தானியேல் என்ன செய்தான்? இந்த காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ மேகம் போல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது நம்மை சுற்றிலும். நம்ம எவ்வளவு ஜெபித்தோம், ஆனாலும் பதில் கிடைக்கல. வேதத்தை வாசித்தோம், ஆனாலும் பதில் கிடைக்கல. ஆனா தானியேல் ஏதோ ஒரு காரியத்தை செய்தார், ஆனால் அவனுக்கு பதில் உடனடியாக வந்தது. அவன் என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அவரை என்ன வயசு தெரியுமா அவருக்கு? இப்போ 87 90 வயது இருக்கும். அவ்வளவு வயதானவருக்கு நேர்ந்த கதியை நம்ம பார்க்கலாம். இந்த கட்டளை கையெழுத்திட்டிருக்கையிலே 10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் இப்போ நான் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன், நம்மை சுற்றிலும் தலையை சுற்றிலும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, நான் உண்மையாகவே நான் சங்கடத்தோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க நம்ம வெளியே வரணும். ஏன்னா கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யூத
இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு விமானம் என்றாலே பறக்க பயப்படுகிற ஒரு சூழலில் வந்துவிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ விமானங்கள் கேன்சல் ஆகியிருக்கு. காரணம் சேஃப்டி இஷ்யூஸில். இன்னைக்கு பயணங்கள் தடைப்பட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் வேலைக்காக போகிறவங்க வேலை இப்போ அங்கே போய் தான் விசா எடுக்கணும் அல்லது க்ரீன் கார்டு வாங்கணும்னா எல்லாம் காலி. எல்லாம் வாழ்க்கையில வளர்ச்சிகள் தடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத கடைசி கால அனுபவங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான். ஏன்னா இன்னைக்கு அன்பு தணிந்து போயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இந்த உலகத்துல நான் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கெல்லாம் நிறைய நேரம் நம்ம தள்ளப்பட்டு சரி இங்க வாழ்ந்தா பாடுதான், நம்ம எங்க வாழ்ந்தா என்ன என்று சொல்லி தன்னையே மாய்த்து கொள்ள நினைக்கிறவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஹாப்பியா இருக்கிறாங்கன்னா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு அந்த பாவத்துல இருக்கிறவங்கள மாத்திரம்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது கூட போலியான ஒரு ஹாப்பினஸ். ஒரு உண்மையான ஹாப்பினஸ் உலகத்துல இல்லை, யாருக்கும் இல்லை. ஏதோ ஆவியானவர் இன்றைக்கு ரொம்ப 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 வியாகுலத்தோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் ஒரு மேல் அறை இல்லைனாலும் பரவாயில்ல, வீடு இருக்குல்ல, வீடு இருக்கட்டும், எருசலேமுக்கு நேராக பலிகளையே திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபித்தான். கவனிங்க, 3 times a day. 3 times a day. இப்போ நம்மளுக்கு இந்த பொல்லாத அனுபவங்களுக்குள் கடந்து போகிற பொழுது நம்ம உடனே சலித்து கொள்ளவோ அல்லது இதை விட்டு எப்படியாவது தப்பித்து ஓடவோ நாம முற்படாம இப்போதான் நம்மளுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். இல்லை, நமக்கு புரிஞ்சிச்சு யார் நமக்கு எதிராக நிற்கிறா என்பது தெரிந்து விட்டது. அப்படி கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாம இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துக்கு துவங்கணும்னு நான் யோசித்தேன். ஆனாலும் இறுதியாக கர்த்தர் கொடுத்த இந்த காரியம் என்னன்னா, நம்ம இதற்கு தப்பித்து கொள்ள ஒரே வழி அல்லது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட ஒரே வழி அல்லது இந்த சாசனம் நம்ம மேல சாசனம் எழுதப்பட்டது அல்லது நம்ம மேல முடிவு எழுதப்பட்டது அல்லது எசேக்கியாவை போல உன் நாட்கள் முடிந்து போயிற்று, நீ உன் நாட்கள் எண்ணப்பட்டது என்றெல்லாம் கர்த்தர் சொன்னாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் 3 வேளை. முன் செய்து வந்தது 2 வேளையாக இருக்கலாம், 1 வேளையாக இருக்கலாம். ஆனா இப்பொழுது தானிய இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா 3 வேளை நல்லா திறந்து எருசலேமுக்கு நேரா. நமக்கு எருசலேம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா நீங்க இஸ்லாமியர்கள் பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் மெக்கா எங்க இருக்கிறதோ அதற்கு நேராக, அது ஈஸ்டா வெஸ்டா எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, அது ஈஸ்டா வெஸ்டா எனக்கு தெரியல. எப்போ அது ட்ரெயினில் போனாலும் சரி, நிறைய நேரம் நான் இந்த வழியில் நான் போயிருக்கும் போது ட்ரெயின்லேயே அவங்க அந்த அந்த நடைபாதையிலே அதுக்கு நேராக போட்டு அது பார்ப்பாங்க, அந்த சன்செட் பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. யார் பார்த்தாலும் சரி, யார் அவமதித்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, ஆனா அவங்க ஜெபிப்பதில் தடை செய்ததே இல்லை. இன்று தானியேல் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, மரணம் அவனுக்கு முன்பாக நிற்கிறது. பிரச்சனை பூதகரமாய் எதிர்ப்புகள் சுற்றிலும் இருந்த போதிலும் தாம் முன் செய்து வந்தது போல 3 முறை அவன் ஜெபித்தான். ஜெபம் உள்ள வாழ்க்கை. இந்த ஜெபம் என்று வருகிற இந்த 2 வேர்டு தானியேல் இந்த பகுதியில தான் இருக்கு. நல்லா கவனிச்சு, 8ஆம் அதிகாரத்துல ஜெபமும் இருக்கு, கடைசி வசனத்துல ஜெயமும் இருக்கு. ஜெபம் இல்லாம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாத்திரம் நம்ம விட்டுவிடக்கூடாது. எப்படியாவது காலை மதியம் இரவு, காலை மாலை இரவு, அந்தி சந்தி மத்தியானம், தாவீது சொல்வது போல 3 வேளை நாம் அட்லீஸ்ட் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தா, உண்மையை சொல்றேன், அந்த 90 வயது நிரம்பிய தானியேலை கர்த்தர் பாதுகாப்பாருன்னா
நம்மையும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கு. அந்த வார்த்தையை நான் சொல்றேன். இட் இஸ் அவர் உண்மையா இருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம புரிந்துக்கணும். தானியேலுக்கு ஒரு நீதி, தானியேலுக்கு ஒரு கிருபை, தானியேலுக்கு ஒரு தயவு, நமக்கு ஒரு தயவு கிருபை இல்லை. தானியேலை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நம்மை பார்ப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி 3 வேளை நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, நீங்க கல்லூரியில விரிவுரையாளராக இருக்கலாம் அல்லது ஆசிரியராக இருக்கலாம், 3 டைம்ஸ் ஒரு டைனிங் டேபிள்ல சாப்பிட்ற நேரத்துல, காலையில எழுந்தவுடனே, இரவில், நிச்சயம் இதை நீங்க மனசுல வச்சுங்க. தானியேலின் காரியம் ஜெயமா முடிந்ததற்கான காரணம் அவன் ஜெபம் என்றால், நானும் என்னுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு நான் 3 வேளை ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன பொருத்தனை பண்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே முயற்சி எடுக்க போகிறேன், 3 வேளை எப்படியாவது 3 நிமிடமாவது 5 நிமிடமாவது பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் நிச்சயம் ஜெயிப்பேன், ஜெபிப்பேன், ஜெயம் எடுப்பேன். ஆமென். 2வது எப்படி செய்தார்? தனி ஜெபம். அது இல்லை, இட்ஸ் எ பர்சனல் ப்ரேயர், கூட்டு பெயர். அது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லை சேர்ந்து தான் ஜெபிக்கணும்னா சேர்ந்தும் ஜெபிக்கணும், அது குடும்ப ஜெபம். ஆனா தனியே ஜெபித்தான். இதுல நீங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்க, எத்தனை வேலை, 3.5 ஆண்டுகள் அவ்வளவு வேலை பலு. அவரால் நிற்க கூட, அவர்தான் சொல்ல, மனித குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, சாப்பிட நேரம் இல்லை. சீஷர்கள் எல்லாம் வழியில சாப்பிட கூட ஹோட்டல்லாம் இல்லாம வழி நெடுக இருக்கிற பயிர்களை சாப்பிட்டு அவ்வளவு பசியில பட்டினியில அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து, அந்த வசனத்தை நம்ம அப்புறம் தியானிக்கலாம், சீஷர்களை கப்பலில் அனுப்பி வைத்து அதிகாலையிலே இருட்டோடு தனிமையாக, அதுதான் முக்கியம், என் ஆண்டவரோடு கூட, என் கடவுளோடு, என் தகப்பனோடு கூட ஜெபிக்கும்படி ஒரு மலையின் மேலே ஏறினார். என் ஆண்டவருடைய ஜெயத்திற்கு காரணம், விக்டரிக்கு காரணம் அல்ல, அவருடைய மேலான அந்த அதிசயம் செய்கிற வல்லமைக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஜெப வாழ்க்கை தான். அது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு. அப்போதான் பெரிய காற்று, கடல் அலை, மலை மோதுது, அமிழ்ந்து போகத்தக்கதாக, இறந்து போகத்தக்கதாக. அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசி, போ, என் பிள்ளைகள் தத்தளிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கடலின் மேலே நடந்து வந்து தன் சீஷர்களை காப்பாற்றினார். அதிகாலை ஜெபம், இருட்டோடு எழுந்திருப்பார், இரவெல்லாம் ஜெபிப்பார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் அதிகாலையில கண்ணீரோடு கூட ஜெபிப்பார். நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிறது, நம்ம அதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல இன்னும் நம்ம அதிகாலை ஜெபம் பண்ணிட்டே வரோம். ஆனா ஜெபத்தில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மையோ சிலருக்கு குறைந்து போயிருக்கிறது இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிச்சு, விசுவாசம் குறைஞ்சிச்சு, ஜெபிக்கிற டைமிங் குறைஞ்சிச்சு, ஜெபிக்கிற நேரங்கள் குறைந்து போயிற்று. நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் என்ற ஜெபம் இல்லாமல் போயிற்று. நம்ம பல காரியங்களை சிந்தித்து கொண்டு நம்ம ஃபண்டமெண்டலா இருக்கிற ஜெபத்தை மறந்து போயிட்டோம். இன்றைக்கு அதை நம்ம மறந்துக்கூடாது. திருப்பியும் தூசி தட்டி ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். ஜெப வீரனாக நாம் மாற வேண்டும். 2வது எப்படி ஜெபித்தார் தெரியுங்களா? முழங்காலில் நின்று. இங்க வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துல, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. என்ன, ஒரு 90 வயசு நிரம்பியார் முழங்காலில் நிற்பாருன்னா, ஒரு வாலிப பிள்ளை முழங்கால் நிற்பது எவ்வளவு எளிதில்லை? ஏன் நம்ம பிள்ளைகள் முழங்காலில் நிற்கவில்லை? அப்போ ஜெயம் கிடைக்காது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. எப்பா நீ வெற்றி வேணும், வெற்றி வேணும், ஜெயம் வேணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வெளிநாடு போகணும், பணம் நிறைய வரணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாம் உனக்கு ஆசை இருக்கு. ஆனாலும் ஜெபிக்கிறியா? சரி, அதோடு கூட எத்தனை முறை ஜெபிக்கிற? ரைட். 3வது, முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்ப்பது அபூர்வமா இருக்கிறது.
முழங்கால்கள் எல்லாம் காய் காய்த்து போகணும். தினந்தோறும் முழங்காலில் நிற்கணும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. நமக்கு பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தானியேலே கூட நேரா போயிட்டு ராஜா இடத்துல முழங்காலில் நின்று, ஐயா எனக்கு வயசாச்சு, என்னை விட்டுருங்க, இப்படிதான் சாசனம் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஓரமா ஜெபம் பண்ணிட்டு போறேன், என்னை விட்டுருங்க சொன்னா ராஜா கண்டிப்பா விட்டுருப்பான். ஆனா அது ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருக்காது. நீங்க கர்த்தரிடத்துல முழங்கால் படியிடும் பொழுது எந்த மனிதனிடத்திலும், அதிகாரி இடத்திலோ, எந்த உயர் அதிகார இடத்திலோ, அல்லது காவல் அதிகார இடத்திலோ, அல்லது வக்கீல் இடத்திலோ, அல்லது நீதிபதி இடத்திலோ, அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்திலோ ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ பிரச்சனைகள் வந்த பொழுது அவங்க கிட்ட போய் கையேந்தி கையை கூப்பி முழங்கால் நின்று, ஐயா காலில் விழுந்து கெஞ்சற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? எழுதி வைங்க. இதை முதல்ல ஆண்டவர் காலில் விழுந்துரு, முழங்காலில் நின்று. அதே கெச்சமே தோட்டத்தை அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவருடைய போஸ்டர் அப்படிதான் இருந்தது. முழங்காலில் எலியா அந்த மலையில முழங்கால் அப்படின்னு நின்னாரா? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த வயசுல தலை முழங்கால் இருப்பாரு, தலை தரையில படும்னா எவ்வளவு வளைந்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. எவ்வளவு. இந்த 3 வேளை ஜெபத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். 3 வேளை ஏன் தானியேல் ஜெபித்தார்னா, எப்படி 3 வேளை உணவு நமக்கு அவசியமோ அதை விட அவசியம் என் ஆண்டவரோடு கூட பேசுவதுதான். அவர்தான் ஜீவ அப்பத்தை கொடுத்து நம்மை ஜீவனோடு கூட வாழ வைக்கிறவர். 3 முறையாவது நாம் ஜெபிக்க வேண்டும். திருமறையில 7 முறை ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, அது கண்டுபிடிங்க. ஆனா நம்முடைய நீதி அவர்களை காட்டிலும் இருக்கணும். 7 முறைக்கு மேலே நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். அடுத்து முழங்காலில் நின்று. முழங்கால் நிற்பது என்னன்னா, நம்மை நாமே தாழ்மைப்படுத்துவது. ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா, என்னுடைய பதவி, என்னுடைய புகழ், என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்து, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உமக்கு முன்பாக எல்லாம் சமர்ப்பணம், அர்ப்பணம். நான் அர்ப்பணம் குப்பையுமா இருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம முழங்காலில் நிற்க வேண்டும். இது தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு போஸ்டர், ஒரு முறை. இது நீங்க தயவு செய்து அப்படி இருந்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் வெளியில போகும் பொழுது முழங்காலில் நின்று அவர்களை அனுப்புங்க. அவர்களை முழங்கால் நின்று ஜெபிக்க சொல்லி அனுப்புங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ பள்ளி ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க ஒரு முழங்காலில ஒரு வசனமாவது சொல்லி அவர்களை ஜெபிக்கும்படி கட்டாயப்படுத்துங்க. அது பிற்காலத்திலே தானியேலை போல ஜெயமாய் அவன் வாழ்க்கை முடியும்படி கர்த்தர் உயர்த்துவார். முழங்கால் யுத்தம் அப்படிதான் சொல்லுவோம்ல. ஒருவன் முழங்காலிலே நின்றார், கர்த்தர் எழுந்து நிற்பார், அவனை தூக்கி எடுத்து கண்மலையில் மேல் நிறுத்துவார். நாம் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். முழங்காலில் ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கை ஜெயமாய் முடிந்திருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க நான் முடிகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி. ஸ்தோத்திரம் பண்ணி. ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? ஆண்டவரே நீ செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம். இங்க அவனுடைய பிரச்சனையே பயங்கரமான குழப்பம். கிட்டத்தட்ட ஒரு 85 இயர்ஸா என்னதான் ஆண்டவர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவன் வாழ்க்கையில கொடுத்திருந்தாலும் சோதனைகள் மத்தியில தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. இந்த சோதனைகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த உயர்வை அவன் காண வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் என்ன செய்யறான்? சின்ன வயசுலேருந்து கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணான். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவரே இந்த வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். எவ்ரிதிங் ராங்கா போட்டோம், எல்லாம் தப்பா போட்டாங்க, வாழ்க்கையே தப்பா போகுது. மனைவியோ கணவனோ தப்பு, பிள்ளைகள் தப்பா போயிட்டாங்க,
குழந்தைகள் தப்பாக போயிட்டாங்க, பேரப்பிள்ளைகள் தப்பாக போயிட்டாங்க, குடும்ப வாழ்க்கை தப்பாக போச்சு. நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, கடன் மேலே கடன், துன்பம் மேலே துன்பம் இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா நம்முடைய ஆரம்ப காலத்துக்கும் இப்பொழுது நம்ம இருக்கிற காலத்துக்கும் கர்த்தர் எவ்வளவு உயரமாக நம்ம உயர்த்திருக்கிறார் என்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு பக்கம் இருக்கட்டும், அதான் பவுல் எழுதும்போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் விண்ணப்பத்தினால் ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கை நல்லா இல்லை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதுக்கும் ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஸ்தோத்திர ஜெபம் மேலெடுத்தார். என்ன சொல்லியிருப்பான்? 5 குழுக்கள் வந்தாங்க, நிறைய பேர். அவருக்கு எதிராக ராஜாவும் 6 பேர், இப்போ சிங்கம் வர நிற்குது 7. இப்படி எல்லாரும் சூழ்ந்து இருந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், என் உயர்வுக்காக ஸ்தோத்திரம், என் வேலைக்காக, என் பலனுக்காக ஸ்தோத்திரம். 90 வயதுல என்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியுதே, தானியேல் சொல்லியிருப்பான். ஸ்தோத்திரம், எனக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், குடும்பத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. இந்த 10 பேர் சுகமானாங்க, ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்தான். ஆண்டவர் கேட்ட காரியம் நன்றி செலுத்த இவன் மாத்திரமே. ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒண்ணுதான், உங்களிடத்துல காணிக்கையோ உங்களிடத்துல பொண்ணையோ பொருளையோ அவர் எதிர்பார்க்கல. நம் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உக்காந்து இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா, உயிரோடு இருந்திருப்போமா, பிள்ளைக படிச்சிருப்பாங்களா, வேலைக்கு போயிருப்பாங்களா, இந்த வேலை கிடைச்சிருக்குமா, இந்த கார் வாங்கியிருக்க முடியுமா, இந்த வீடு வாங்கியிருக்க முடியுமா, இந்த அளவுக்கு நம்ம நகை வைத்திருக்க முடியுமா, உயர்ந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அது உள்ளத்திலிருந்து வரணும், இது வாயிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். ஆண்டவரே எங்களை காப்பாத்தினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னோம். இப்படி ஆண்டவர் காரியங்கள் செய்தார். தானியேல் காரியம் ஜெயமாய் முடிந்ததற்கான காரணம் என்னன்னா, ஜெபம், 3 வேளை ஜெபம், முழங்கால் ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம். அடுத்த டைம் இருந்தால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போது நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உங்கள் வாழ்க்கை ஜெயமாக முடியணும். அநேகருடைய வாழ்க்கை தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் வாழ்க்கை இழப்புகளிலே போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் வாழ்க்கையிலே துக்க செய்தியோடு போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் வாழ்க்கையிலே பலவீனங்கள், நோய்கள், சுகவீனங்கள், மரணம், இயேசுவின் நாமத்தில் இவை எல்லாவற்றையும் கூட நீர் மாற்றப் போகிறீர், ஜெயமாய் மாற்றப் போகிறீர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாளிலே நாங்கள் ஆச்சரியங்களை காண, அதிசயங்களை காண, அற்புதங்களை காண, உங்களுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படியாவது 3 வேளையாவது நாங்கள் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.